ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கலை. இது எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டியில் இருக்கிற சிலாம்பட்டி கிராமம் தாங்க. ஊரே வெறிச்சோடின்னு கிடக்கு. கட்சி கொடி மட்டும் நட்டுட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, குபு குபுக்குன்னு பெண்கள் எல்லாம் அழகழகா ரெடியாகி வந்துட்டாங்க. என்னை மட்டும் கூப்பிடவே இல்ல. நானும் பெண்ணு தான்ப்பா, நானும் பொண்ணு தான்ப்பா, என்னையும் கூப்பிடுங்கடா, என்னையும் கூப்பிடுங்கடான்னு நானும் மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்தேன். என்னைய பொண்ணாவே அவங்க மதிக்கல. மதிக்காத வாசல மிதிக்கக்கூடாதுன்னு எங்கள் தாத்தாவும் எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்கங்க. அதனால் மதிக்காத வாசல மிதிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அ சரவணகுமார் அவர்கள் என்ன வாசலுக்கா வரப்போறாரு எல்லார் வீட்டு வாசலுக்கும்? கிடையவே கிடையாதுங்க. ஓட்டு கேட்டு வராரு. அப்போனா வந்து விஜயா இருந்து இதுக்கெல்லாம் அஞ்சலாமா? களமிறங்கிரணும்னு டக்குன்னு வந்து களமிறங்கிட்டேங்க. நானும் பொண்ணு தான்ப்பான்னு நான் என்னையவே நானே மதிச்சுக்கிட்டேங்க. ஒரு காரா பார்க்குறேன், இந்த காரில் வருவாரா, அந்த காரில் வருவாரான்னு. கடைசி வந்து இறங்கிட்டாருங்க. எல்லாருக்கும் வந்து வணக்கம் வச்சாரு. எனக்கும் வணக்கம் வச்சாரு. ஃபோன் கீழே வந்துரும்னு நான் வணக்கம் வைக்கலங்க. ஏன்னா என் ஃபோன் உடஞ்சு போச்சுன்னா எனக்கு யார் வாங்கி கொடுப்பா? பெரிய கும்பிடா போறாரா? மக்களுக்கு இல்லைங்க. சாமிக்கு வந்து விநாயகர் வந்து ரோடு மேலே இருக்காரு. அவருக்கு வந்து பக்தியோடு தான் அந்த கும்பிட வச்சாரு. சிலாம்பட்டி பெண்கள் எல்லாம் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சாங்கன்னு. இவரும் வந்து அடுத்து ஊரில் இருக்கிறவங்க வந்து மாலை மரியாதைலாம் பண்ணாங்க. இவர் வந்து விஜயகுமார் அவர்கள் சிலாம்பட்டி பிரசிடென்ட்டு. அடுத்து வந்து சரவணகுமார் அவர்கள் பேசுவாங்க. கேளுங்க. ரொம்ப நன்றி. அதுபோக நம்ம ஏரியாவில் நிறைய பூ விவசாயம் நடப்பதால சென்ட் ஃபேக்டரி அமைத்து தரவுக்கும் இந்த தடவை முழு முயற்சி எடுத்திருக்காரு. மூணாவதா நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகையா 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாயா உயர்த்தி தந்திருக்காரு. இந்த ஆட்சி தொடரணும். மேல தலைவர் மு.க. ஸ்டாலின் கை சின்னத்தின் வேட்பாளர் சரவணகுமார் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த வாக்குறுதி எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பட் இதிலேயே வந்து 1000 ஒயின் ஷாப்பில் ஒரு 300 400 ஒயின் ஷாப்பை ரிமூவ் பண்ணுவோன்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது என்னோட கருத்து தான். தயவு செஞ்சு நீ கழுவி ஊற்றிடாதீங்க. எங்களோட சில்லாம்பட்டி கிராமத்து மக்களை வந்து இவர் சந்தித்து பணிவோடு வந்து ஓட்டு கேட்டுட்டு கிளம்பிட்டார். எனக்கு இவரோட செயல் பிடிச்சிருந்துச்சு. கலைச்செல்வி விஜே 90 இது என்னோடய ஐடி. என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.